எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். 2025 இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து குரூப் டூ ஏ சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், டோன்ட் ஸ்கிப். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் என்றைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/7/2025 அன்றைக்கி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஜூலை 12ஆம் தேதி அன்றைக்கி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருந்தது. அதனுடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருந்தது. இந்த எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நம்ம நான் சொன்ன மாதிரி தான் 15/7/2025 அன்றைக்கி. இது அப்ளிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளிகேஷன் போடணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 13/8/2025 கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனி கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை திருத்தம் செய்து கொள்ள வேண்டிய டைம் அண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 18/8/2025 20/8/2025 மொத்தமாக 2 நாட்களுக்கு உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. 28/9/2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ போட்டுக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா 7வது மாதம், இன்னும் 8 and 9 இன்னும் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4லேருந்து இப்போவே நீங்கள் இடைவிடாமல் படிச்சுக்கிட்டே வாங்க, ஓகேங்களா. அடுத்தது இதுக்கான மெயின் எக்ஸாம் டேட் இன்னும் கொடுக்கப்படலை, பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டண்ட்டான சில போஸ்ட் என்னென்ன அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ சர்வீஸ் அண்ட் குரூப் டூ ஏ சர்வீஸ் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஜென்ரலாக நான் வந்து ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நான் லிங்க்கில் வந்து இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துறேன். கிளிக் பண்ணி டீட்டெயிலாக நீ பார்த்துக்கோங்க. இதில் ஜென்ரலாக நேம் ஆஃப் த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், நான் டிஃப்ரெண்ட்லி அபில்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கான சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எங்கே வேலை செய்ய போகிறீங்க, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு உண்டான சேலரி பே ஸ்கேல் எவ்வளோன்றதையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. தென் இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே மாதிரியான ஜாப் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கான போஸ்ட் கோடு தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு உண்டான ஏஜ், எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்புறமா ப்ராவிஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், தென் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட். இங்கே ஒரு ஃபாரஸ்ட் பாருங்கள், 2 ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு பக்கத்துலேயே போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்தெந்த போஸ்ட் கோடுக்கு எந்தெந்த மாதிரியான கல்வி தகுதி, எந்த மாதிரியான ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணுன்றதை பின்னாடி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஃபாரஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சப்பார்டினேட் சர்வீஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 13 தான் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3363 இந்த போஸ்ட் கோடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே தான் வேலை பார்க்க போகிறீங்க. இதுக்கான வேகன்சிஸ் வெறும் 9 தான் இருக்குது. அப்போது யாருக்கு என்ன கல்வி தகுதின்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் போடுங்க. ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 50 வேகன்சி கேட்டிருக்காங்க. அடுத்தது குரூப் 2 ஏ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் போஸ்ட்டு தான் அதிகமாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அப்போது குரூப் 2னாவே உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல், குரூப் 2 ஏ அப்படின்னாவே மேக்ஸிமம் அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டு தான் உங்களுக்கு கேட்பாங்க, ஓகேங்களா. சரி, இதில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர், தென் ஜூனியர் சூப்பரிடென்ட், அசிஸ்டன்ட் கிரேட் 2 அப்படி கீழே பார்க்கும்பொழுது நிறைய அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டு தான் உங்களுக்கு அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டார்கெட் பண்ணுறது குரூப் 2க்கே நீங்கள் நிறைய டார்கெட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா குரூப் 2 ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மாதிரி ஹையர் போஸ்ட்டும் கிடையாது, குரூப் 4 மாதிரி ரொம்ப லோயர் லெவல் போஸ்ட்டும் கிடையாது, ரொம்ப மாடரேட் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் குரூப் 2 கிடச்சதுன்னா நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கான அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான போஸ்டல் கோடு, எந்த செக்ஷனில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்க போகிறீங்க, அங்கே வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்றதை தெளிவாக வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஏஜ் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் கன்செஷன் யாராருக்கு என்னென்ன சலுகைகள் அப்படின்றத பற்றியும் பார்த்துலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரலை, அதாவது நீங்கள் எந்த ஒரு கம்யூனிட்டி கீழேயும் வரலை அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் கீழே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ப்ராவிஷன் ஆஃபீஸர், ஃபாரஸ்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. மினிமம் ஏஜ் லிமிட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாருங்கள், ப்ராவிஷன் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் 22, ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 21 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ தான் 22 நடந்துகிட்ருக்கு, 26 நடந்துகிட்ருக்கலாம் சொல்லக்கூடாது. கம்ப்ளீட் ஆகி அடுத்து 23வது வருஷம் நடந்துகிட்ருக்கணும். இங்கே 27வது வயசு நடந்துகிட்ருக்கணும், 21 நடந்துகிட்ருக்கணும். இதுதான் மினிமம் ஏஜ். இப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, இந்த கீழ்கண்ட ஏஜ் வந்து நீங்கள் தாண்டி இருக்கக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் யாருக்கு அப்படின்னா, அதாவது பொதுவாக
ஏஜ் லிமிட் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா, நான் எந்த ஒரு கம்யூனிட்டிக்குலையும் வரமாட்டேன், நான் ஓப்பன் கேட்டகரி அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இவங்க வந்து நாட் அப்ளிகபிள். இவங்க வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு தகுதி அல்லாதவர்கள். பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மினிமம் எனக்கு வந்து உடம்புல வந்து சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா, அந்த குறைபாடு எத்தனை சதவிகிதம் அப்படின்றது தோராயமாக வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மினிமம் 40% ஆஃப் குறைபாடு இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும், 40+ ஆஃப் குறைபாடுகள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இயலாதவர்கள் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே வருவீங்க. ஒருவேளை 40% கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இயலம் தன்மை உள்ளவர்கள், அதாவது உங்களுக்கு பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 50 இருக்கணும். தென் ஃபாரஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மினிமம் 37 இருக்கணும். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் விடோவை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் 60 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். அதே ஃபாரஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 37 வயசு நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கணும். அடுத்தபடியாக சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 பொறுத்தவரைக்கும் 20 மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் 18 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 32, 42, 50 இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. தென் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இங்கெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிசபிலிட்டி பெஞ்ச் மார்க் இருக்கிறது நாட் அப்ளிகபிள்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது குரூப் டி ஏ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை தவிர்த்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 18 வயசு பூர்த்தி தெரிஞ்சிருக்கணும், 32 வயசு நீங்கள் தாண்டி இருக்கக்கூடாது. அதேமாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொன்னாலே அது கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 25 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 37 கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 42 வயசு, அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 10 வருடம் உங்களுக்கு தலைவர் கொடுத்துருக்காங்க. 37 + 47 அப்படின்னா கூட உங்களுக்கு பாருங்கள் 10 வருஷம் இடையில் உங்களுக்கு கேப் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சலுகை. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 2 பேருக்குமே 2 போஸ்ட்டுக்குமே 50 ஏஜ் வித்தியாசம். தென் ஜஸ்ட் விண்டோவுக்கு வந்து இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. நல்ல ஒரு சலுகை, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஒரு அண்டர் கேட்டகரிக்குள்ளே வரீங்க, பிசியாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம், பிசிஎம், பிசிஎஸ், எம்பிசி, டிசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகை என்ன தெரியுங்களா? மினிமம் ஏஜ் ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு சில போஸ்ட்டு தவிர. ஓகேங்களா? குரூப் 2 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் மினிமம் 22 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாட் அப்ளிகபிள். அதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன் டெஸ்ட் விண்டோவுக்கு கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அதுவே நீங்கள் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் போஸ்ட் கோடை பார்த்துக்கோங்க, 26 வயசு மினிமம், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்கு 37 அதிகபட்சம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெஞ்ச் மார்க்காக இருந்தீங்கன்னா அப்ளிகபிள் கிடையாது. அதுவே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட் விண்டோட வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. சப் ரெஜிஸ்டர் கேட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20, தேர் ஆர் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 5வது போஸ்ட் பார்த்துக்கோங்க, இதுக்கும் 18 வயசு இருந்தால் போதும், மினிமம் 18 இருந்தால் போதும், தேர் ஆர் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகே, குரூப் 2 ஏ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர் த கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே போதும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், டெஸ்ட் விண்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வயது தளர்வுகளும் என்ன சொல்கிறது ஏஜ் லிமிட் கிடையாது. அதனால் நல்ல ஒரு பெனிஃபிட், நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் மினிமம் 25 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அப்சர்வேஷன்ஸ் உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலே குரூப் 2 குரூப் டியை வந்து அட்டன் பண்ண முடியும். ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும் நீங்கள் மஸ்ட் பிஜி முடிச்சிருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது என்ன பிஜி, என்ன மாதிரி டிகிரின்றதை பின்னாடி பார்க்கலாம். தென் பர்டிகுலராக ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பர்டிகுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்க்குறது குரூப் 2 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஆனால் ஒரு சிலதை மட்டும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு டிகிரி மட்டும் மாறும். இப்போ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன டிகிரி, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் என்ன டிகிரி பாருங்கள், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் என்ன டிகிரி, மேக்ஸிமம் என்ன டிகிரி இருந்தாலும் போதும். சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் என்ன டிகிரி, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் என்ன டிகிரி, இதில் மேக்ஸிமம் டைப் ரைட்டிங் நீங்கள் முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங். அடுத்தது ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், இங்கேயும் டைப் ரைட்டிங் நீங்கள் முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மாஸ்டர் டிகிரி, இங்கே நீங்கள் பிஜி மஸ்ட்டு முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர், அதுவும் போஸ்டல் கோட் 2201க்கு போக முடியும். ஃபாரஸ்டர் ரெண்டு ஃபாஸ்ட்டு பொறுத்த வரைக்குமே என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், அதுவும் ஸ்பெஷலி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லாமல்
ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலிமா நீங்கள் தரச்சான்றிதழ் வாங்கியிருந்தால், அதாவது நல்ல ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபாரஸ்டர், அதுவும் போஸ்ட் கோட் 3363க்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எழுத முடியும், போஸ்ட் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனி அதர் டிகிரி, அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், ஆல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறாங்க. தென் ஃபாரஸ்ட், ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், மரைன் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வெட்டினரி சயின்ஸ், அப்புறம் வைல்ட் லைஃப் பயாலஜி, ஜுவாலஜி ஆல்சோ எல்லாமே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3363க்கு நிறைய வேக்கன்சிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது குரூப் 2A சர்வீஸ் பொறுத்த வரைக்கும், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், சூப்பர்வைசர், ஜூனியர் சூப்பர்டென்ட் எனி டிகிரி, ஸ்பெஷல் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி. அடுத்தது அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் பொறுத்த எனி டிகிரி, சீனியர் இன்ஸ்பெக்டர் லோவர் டிவிஷன் எனி டிகிரி. ஓகே. அடுத்தது அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் அதுவும் எனி டிகிரி, ஆடிட் இன்ஸ்பெக்டர் எனி டிகிரி, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலை, நான் அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் என்ன அப்ளிகேஷன்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, SSLC, HSC, டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி, இன்டெகிரேட்டட் பிஜி டிகிரி, தென் ப்ரொஃபஷனல் டிகிரி ஆல்சோ அக்செப்டட். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்கேஸ் வேர் த டிகிரி PG degree certificate had not been issued before the date of notification. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்பாகவே உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு டிகிரி எதுவும் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், கேண்டிடேட் மஸ்ட் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் த பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் பிஃபோர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது பார்த்தீங்கன்னா கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா இந்த பப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனுடைய டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் வச்சுக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். பட் மெயின்ஸ் வரதுக்குள்ள நீங்கள் அந்த ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும். ஓகேங்களா. அதே மாதிரி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு சாதாரண ஒரு கன்சால்டேட்டட் மார்க் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வரும்போது கூட நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். பட் இது வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும், குரூப் 2A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைனல் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட் வச்சுருக்கீங்க, ப்ரொஃபஷனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் ஆல்சோ வச்சுருக்கணும். ஓகே. அடுத்து பார்க்கலாம். மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு அண்ட் தேர்ட் ஜெண்டர் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்டு அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், ட்ரைபிள்ஸ் இல்லாதவங்களுக்கு 163, இவங்களுக்கு 150 ஹைட்டு இருக்கணும். தென் ட்ரைபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 152, 145. தென் நார்மல் செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பொறுத்த வரைக்கும் 79, 74. நீங்கள் ரொம்ப தம் கட்டி மூச்சு உள்ள இழுக்கும் பொழுது 5 சென்டிமீட்டர் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி ஆகணும். தென் விஷுவல் ஸ்டாண்டர்ட், உங்களுடைய ஐ டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மஸ்ட் செக் யுவர் ஐஸ் அண்டு கெட் யுவர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் அத்தாரைஸ்டு டாக்டர், ஹாஸ்பிட்டல்ஸ், எனி ஒன். ஓகே. இப்போது உங்களுடைய ஸ்டாண்டர்ட் விஷன் பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. எந்தெந்த ஆஃபீஸருக்கு கிரேட் 1 வந்து மஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1ஆக இருக்கணும், எந்தெந்த ஆஃபீஸருக்கு வந்து கிரேட் 2 லெவல் ஐ விசிபிள் இருக்கணும், எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து கிரேட் 3 லெவல் இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நாலேஜ் இன் தமிழ், இதனால் படித்து பார்த்துக்கோங்க. மஸ்ட்டு நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்டர்னல் கோட்டா 20% இன்டர்னல் கோட்டா உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவாங்க. அதுக்கு நீங்கள் மஸ்ட்டு PSTM சர்டிஃபிகேட் நீங்கள் 6th 12th வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். டிகிரியும் நீங்கள் வந்து தமிழ்லேயும் முடிச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. 1லேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி பார்த்தா நீங்கள் ஸ்கூலிங் வந்து தமிழில் முடிச்சிருக்கணும், டிகிரியும் வந்து நீங்கள் ஒரு தமிழ் மேஜராக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன் சொல்கிறேன்னா, தமிழில் வந்து நீங்கள் BA தமிழ், MA தமிழ் படித்து முடிச்சுட்டு எங்கே இன்டர்வியூ போனாலும் பெருசாக வரவேற்பு இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட்ஸுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. பட் படித்து நல்லா கஷ்டப்பட்டு வேலை வாங்கணும். பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்றது நம்ம சொன்ன மாதிரி தான் 2016 சட்டத்தின்படி 40% இயலாமை உங்களுடைய உடம்புல இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சில ரெசர்வேஷன் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 40க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்குள்ளே வரமாட்டீங்க. அந்த சலுகை உங்களுக்கு கிடைக்காது. அது என்னன்றது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கான சிலபஸ் என்ன, மெயின்ஸ் எப்படி இருக்கும்,
ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய குறிப்புகள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு வேறு டு ஸ்டடியும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் செட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு புக்ஸ் இப்போலேருந்தே கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்கூல் புக் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சு ஆகணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு மட்டும் நீங்கள் வாங்கி வச்சா போதும். ஆனால் அது மட்டும் பத்தாது. என்ன தான் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா புக்கையும் படித்து கரைச்சி குடித்தாலும் அப் டு ஒரு 80% மேலே தாண்ட மாட்டீங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதலாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிஏ வந்து படிக்கணும். நியூஸ் பேப்பர் நல்லா படிங்க. நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தினமணி, தி ஹிந்து வந்து படிங்க. டெய்லி நியூஸ் சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள். யூடியூப் சேனல்ஸ் வந்து டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். தென் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய சால்வ் பண்ண பழகுங்க. நிறைய டியூஷன் போங்க. நிறைய ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறாங்களே அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நல்ல ஃப்ரெண்ட் டிஸ்கஷன் வந்து பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 3 to 4 பேர் இருந்தாலே போதுமானது. ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தாலும் கூட்டம் பேசிக்கிட்டே இருப்பீங்க, படிக்க மாட்டீங்க. தென் நல்ல ஒரு யூடியூப் சேனல்ஸ் ஒரு 10 யூடியூப் சேனல்ஸ், அதுவும் டிஎன்பிசி கோச்சிங் சென்டரை பார்த்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான வீடியோஸை நான் வந்து போடுறேன். ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டப்பட்ட ஏதாவது ஒரு டாபிக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.